Hello everyone, welcome back to my channel. This is Math Edithon with me Vasugi. Now we are moving with exercise 5A and first sum. So first MCQs தான் solve பண்ண போகிறோம். First A sum solve பண்ணலாம். ஸோ கொடுத்துருக்க கொஷின் வந்து 4x square minus 9 equal to 0. ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு 9 வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அது அந்த சைடு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ 4x square equal to 9 வரும். நெக்ஸ்ட்டு வந்து x square equal to இந்த 4 கீழே வந்துடுச்சுன்னா 9/4ன்னு வரும். ஸோ ஸ்கொயர் அந்த சைடு போச்சுன்னா என்னென்னு சொல்லியிருந்தேன், ஸ்கொயர் ரூட்டுன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9/4. இப்போ வந்து ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே வந்துச்சுன்னா அது ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வந்து எவ்வளோ 3, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து 2. ஓகேவா, இந்த ஆன்சர் வந்து 2 வேல்யூஸ் வரும். ஏன்னா ஈக்குவேஷன் வந்து குவாட்ராட்டிக்ன்றதுனால 2 ரூட்ஸ் வரும். ஸோ ஒரு ரூட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 3/2 ஒரு ரூட்டாகவும், இன்னொரு ரூட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு -3/2 இன்னொரு ரூட்டாகவும் வரும். ஸோ இதுக்கு நடுவில் என்ன சிம்பிள் போடணுன்னா ஆர்ன்னு போட்டால் போதும். ஓகேவா, பி சம் பாருங்கள். எக்ஸ் -3 எக்ஸ் + 5 ஈக்குவல் டு 0 அண்ட் அவங்க கேட்டிருக்கிறது வந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன தோணுது, ஜீரோ ப்ராடக்ட் ரூல் தான் ஞாபகம் வரணும். ஸோ ஜீரோ ப்ராடக்ட் ரூல் எப்படி பண்ணலாம்? ஸோ எக்ஸ் -3 ஈக்குவல் டு 0, எக்ஸ் + 5 ஈக்குவல் டு 0. எக்ஸுக்கு இந்த சைடு 3 வந்துச்சுன்னா -3 இந்த சைடு வந்துச்சுன்னா +3 மாறிடும். -5 +5 இந்த சைடு வந்துச்சுன்னா -5 மாறிடும். இன் பிட்வீனில் என்ன சிம்பிள், ஆர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 3 ஆர் -5 தான், அதாவது தேர்ட் சப்டிவிஷன் தான் இதோட ஆன்சர். ஸோ சி கொஷின் பாருங்கள். 4 is a root of equation x square plus kx plus 4 -4 equal to 0. ஸோ find the value of k. இப்போ பாருங்கள், 4 is a rootன்னு சொல்லியிருக்காங்க. ரூட்டுனாவே நான் என்ன சொல்லியிருக்கேன், அது ஒரு எக்ஸோட வேல்யூ தான் வந்து 4, அதாவது ஒரு சொல்யூஷன் தான் வந்து 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே 4ன்றது தான் இன்டைரக்டாக மீன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, எக்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். 4 ஸ்கொயர் ப்ளஸ் k × 4 -4 ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து 16 + 4k -4 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், இது எது லைக் டேர்ம்ஸ் பாருங்கள். 16 and 4 வந்து லைக் டேர்ம்ஸு. 16 - 4 வந்து 12. ஸோ 4k + 12 ஈக்குவல் டு 0. 4k இந்த 12 வந்து இந்த சைட் போச்சுன்னா -12 மாறிடும். k ஈக்குவல் டு -12/4 வந்துடும். கேன்சல் பண்ணால் k ஈக்குவல் டு -3 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இதோட ஆன்சர் வந்து செகண்ட் ஒன். ஓகேவா, இப்போ டி சம் பாருங்கள். டி சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதே தான் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ரூட்டுன்னு தனியாக கொடுக்காம எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 2x square - 3x + k ஈக்குவல் டு 0, வேறு x ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது டைரெக்டாக எக்ஸ் வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே 2 இருக்குது, அதுக்கு மேலே எக்ஸ் பிளேஸில் 2 சப்ஸ்டியூட் பண்ணி 2 ஸ்கொயர் -3 × 2 + k ஈக்குவல் டு 0. இது பாருங்கள் 2 × இது வந்து ஃபஸ்ட்டு பவர்ஸ் தான் மல்டிப்ளை பண்ணணும். இது 4 -6 + k ஈக்குவல் டு 0. இப்போது 8 - 6 + k ஈக்குவல் டு 0. இது வந்து 2 + k ஈக்குவல் டு 0, k ஈக்குவல் டு -2. இதோட ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஒன். ஓகேவா, ஈ கொஷின் பாருங்கள். ஈ கொஷனில் வந்து x square - 7x ஈக்குவல் டு 0, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நான் என்ன சொல்லியிருந்தேன், இப்போ தான் நம்ம இந்த மாதிரி சம்மே பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒன்றுத்தில் எக்ஸ் ஸ்கொயர் இன்னொன்றுத்தில் எக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எக்ஸை காமனாக வெளியே எடுத்துகிட்டு என்ன ரிமைனிங் இருக்கும், எக்ஸ் இருக்கும், -7 இருக்கும். 7 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு ஜீரோ ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 0,
x minus 7 equal to 0. So next x equal to 0, x equal to 7. ஓகேவா, இவ்வளோதான். இன் பிட்வீனில் என்ன வரும், ஆர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 0,7 தான் உங்களோட ஆன்சர். ஓகேவா, கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.